வணக்கம். முனைவர் ப. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, 2ஆம் ஆண்டு மொழிப்பாடம் பயிலும் மாணவர்களுக்காக பாடப்பகுதியில் அமைந்துள்ள 10 பாட்டு நூல்களை பற்றிய செய்திகளை காண்போம். 10 பாட்டு நூல்கள். என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் இகலோடு செற்றம் நீங்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம்வரம் ஆகிய தலைமையர் காமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறிய இயல்பினர் என்ற அடிகளுக்கு ஏற்ப 3 அடி முதல் இருந்த சிறு சிறு பாடல்களாக தொகுக்கப்பட்ட பாடல்களே 10 பாட்டு நூல்களாகும். சங்க இலக்கியத்தில் தோன்றிய நூல்களை பாட்டும் தொகையும் என வகைப்படுத்துவர். பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களையும், தொகை என்பது 8 தொகை நூல்களையும் குறிக்கும். உதிரி பாடல்களின் மரபிலிருந்து நெடும் பாடல்களின் வளர்ச்சி நிலையை 10 பாட்டின் வழி அறியலாம். 103 அடி முதல் முல்லைப்பாட்டு, 782 அடி ஈராக மதுரை காஞ்சி உள்ள நூல்களை 10 பாட்டில் இடம்பெற்றுள்ளன. 10 பாட்டு நூல்களில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பின்வருமாறு பிரிக்கலாம். 10 பாட்டு நூல்கள் பற்றிய பொது தரவுகள். ஆற்றுப்படை நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள், புறம் சார்ந்த நூல்கள், அகமும் புறமும் கலந்த நூல்கள் என்ற வரிசையில் உரைக்கலாம். 10 பாட்டு நூல்கள் பற்றிய பொது தரவுகள். முருகு பொருணரு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவிய கோல நெடுநெல் வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 எனும் பாடல் மூலம் 10 பாட்டு நூல்களை நாம் இனம் காண முயலும். 10 பாட்டு நூல்களாக முருகு பொருணரு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநெல் வாளை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10, அதாவது திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் ஆகிய 10 நூல்களை உள்ளடக்கியது 10 பாட்டு நூல்களாகும். 10 பாட்டு நூல்களுள் 5, 7, 8, 9 ஆகிய நூல்கள் அகம் பற்றியன. பிற நூல்கள் புறம் பற்றி வருபவன. 10 பாட்டுள் பாட்டு என முடியும் நூல்கள் 2. 1 முல்லைப்பாட்டு, 2வது குறிஞ்சிப்பாட்டு. 10 பாட்டின் முதல் 4ம் முடிவாக அமையக்கூடிய நூலும் ஆற்றுப்படை நூல்களாக அமைகின்றன. அதாவது 10 பாட்டில் செம்பாதி ஆற்றுப்படை நூல்களாக அமைகின்றன. 10 பாட்டு புலவரல் பற்றிய பாடல். அதாவது 10 பாட்டு நூல்களை பாடிய புலவர்களின் பெயர் வரிசையை கூறும் நூற்பாவாக முருகு நல்வாடையும் கீரன் முடத்தாம கண்ணி பொருணராற்றுப்படை மருவு பான் பாலை உருத்திரங்கண்ணன் மகிழ் சிறு பான் புரியும் நத்தத்தன் மருதம் நன்காஞ்சி நப்பூதன் முல்லை வருமென் கபிலன் குறிஞ்சி மலைக்கடாம் கௌசிகனே என்ற பாடலின் வழியே திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியராக நக்கீரரும், பொருணராற்றுப்படையின் ஆசிரியராக முடத்தாம கண்ணியரும், சிறுபானாற்றுப்படையின் ஆசிரியராக நல்லூர் நத்தத்தனாரும், பெரும்பானாற்றுப்படையின் ஆசிரியராக கடியலூர் உருத்திரங்கண்ணனாரும், முல்லைப்பாட்டின் ஆசிரியராக நப்பூதனாரும், குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியராக கபிலரும், பட்டினப்பாலையின் ஆசிரியராக உருத்திரங்கண்ணனாரும், நெடுநெல் வாடையின் ஆசிரியராக நக்கீரரும், மலைபடுகடாமின் ஆசிரியராக பெருங்குன்று கௌசிகனாரும், மதுரை காஞ்சியின் ஆசிரியராக மாங்குடி மருதனாரும் அறியப்படுகிறார். 10 பாட்டில் 5 இணைகளும் அமைந்துள்ளதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் எனில், முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தை பற்றியும், மதுரை காஞ்சி மருத நிலம் பற்றியும், நெடுநெல் வாடை பாலை நிலத்தை பற்றியும், குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சி நிலத்தினை பற்றியும், மலைபடுகடாம் குறிஞ்சி நிலம் குறித்தும், பட்டினப்பாலை 2 நிலங்களை குறிப்பிடுகிறது. அதாவது நெய்தல் நிலத்தினையும்
மற்றொன்றாக பாலை நிலத்தினையும் குறிப்பிடுகிறது. இந்த நூல் வரிசையின் அடிப்படையில் 10 பாட்டிற்கு ஒரு உருவத்தை அமைத்துள்ளனர். திருமுருகாற்றுப்படை புறம் சார்ந்து ஆற்றுப்படுத்தும் நூலாக அமைகிறது. பொருணர் ஆற்றுப்படை புறம் சார்ந்து ஆற்றுப்படுத்தும் நூல்களாக அமைகிறது. சிறுபானாற்றுப்படை புறம் திணை சார்ந்து ஆற்றுப்படை நூலாக அமைகிறது. பெரும்பானாற்றுப்படை புறம் சார்ந்து ஆற்றுப்படை நூலாக அமைகிறது. முல்லைப்பாட்டு தலைவன் தலைவியின் வாழ்வியலை கூறும் நூலாக அமைவதால் இந்நூல் அகம் சார்ந்த நூலாக அமைகிறது. மதுரை காஞ்சி புறம் சார்ந்தும் நெடுநல் வாடை அகமும் புறமும் கலந்தும் குறிஞ்சிப்பாட்டு அகம் சார்ந்தும் பட்டினப்பாலை அகம் புறமும் சார்ந்தும் இறுதியாக மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கியமாக அமைகிறது. இவையே 10 பாட்டு நூல்கள் பற்றிய ஒரு சிறு அறிமுகமாகும். அடுத்த வகுப்பில் ஆற்றுப்படை நூல்கள் பற்றிய செய்திகளை நாம் காணலாம். நன்றி.